அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இல் பொருள் உவமையணி என்ற ஒரு அழகான அணியை கற்க இருக்கின்றோம். அணி என்றால் என்ன என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். மறுநினைவூட்டலுக்கு அணி என்றால் அழகு, அதாவது செய்யுளை அழகுபடுத்தி கொள்வதுதான் அணி இலக்கணம் ஆகும். அதில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அணி என்றால் இல் பொருள் உவமையணி. இல் பொருள் உவமையணியினுடைய இலக்கணத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே உவமை என்றால் என்ன என்பதை நம்ம படிச்சிருப்போம். உவமை என்றால் ஒரு பொருளை விளக்குவதற்கு இன்னொரு பொருளை ஒப்பிட்டு சொல்லுவது உவமை. அதை போலத்தான் உலகத்துல இல்லாத ஒரு பொருளை உவமையா ஒப்பிட்டு கூறுறது இல் பொருள் உவமையணி. அதாவது உலகில் இல்லாத பொருளை உவமையாக கூறுவது இல் பொருள் உவமை அணி. இல் என்றால் இல்லை, இல்லாத பொருளை உவமையாக சொல்லுவது இல் பொருள் உவமை ஆகும். இல் பொருள் உவமை அணிக்கு சான்றாக ஒரு பாடலை பார்க்கலாம். கம்பராமாயணத்துல கம்பர் சொன்ன வரிகள் இது. நாய் தர கொள்ளுஞ் சியம், நாய் தர கொள்ளுஞ் சியம். இந்த வரியோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, நாயானது ஒன்றினை கொடுக்க சிங்கமானது பெறுவதை போல. அதாவது நாய் ஒரு பொருளை கொடுக்குதாமா, அதை சிங்கம் கை நீட்டி வாங்குதாமா. இதுதான் இந்த நாய் தர கொள்ளும் சீயம் என்ற வரிகளுடைய பொருள். நாய் தர கொள்ளும் சீயம் என்ற கம்பராமாயண வரிகள் எவ்வாறு இல் பொருள் உவமை அணி ஆயிற்று என்பதை பார்க்கலாம். நாயானது கொடுக்க சிங்கமானது பெறுகிறது என்பது உலகில் நடக்காத ஒரு விஷயம். அதாவது நாய் ஒரு பொருளை கொடுக்க சிங்கம் அதை கை நீட்டி வாங்கிக்கிறது உலகத்துல இல்லாத ஒரு செயல். இந்த உலகத்துல இல்லாத ஒரு செயலை கம்பர் இதுல உவமையா பயன்படுத்தியதால இந்த பாடல் இல் பொருள் உவமை அணிக்கு சான்றாக நம்ம சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை, இல் பொருள் உவமை அணி அப்படின்னா உலகத்துல இல்லாத பொருளை உவமையாக சொல்றது இல் பொருள் உவமை அணி. இதற்கு சான்று கம்பராமாயணத்துல கம்பர் சொன்ன வரிகள். நாய் தர கொள்ளு சீயம், நாயான் கொடுக்க சிங்கமானது ஒன்றை பெற்றுக்கொள்கிறதாம். நாய் கொடுக்க சிங்கம் பெறுவது என்பது உலகில் நடக்காத செயல். உலகில் நடக்காத செயலை கம்பர் கூறியுள்ளதால் இப்பாடல் வரிகள் இல் பொருள் உவமை அணிக்கு சான்றாக கூறலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.